நம்மிடையே அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி திரு வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம், இணைப்பில் வந்த மிக்க நன்றி. இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய அப்சர்வேஷன் சார்? வணக்கம். தமிழக நிதிநிலை அறிக்கை கடைசியாக இருக்கிற முழுமையான பட்ஜெட் என்று சொல்லுகிறார். ஆனால் இது முலாம் பூசப்பட்ட தங்கமாக இருக்கு. தங்கம் சொல்லுகிறார்கள், ஆனால் முலாம் பூசப்பட்டிருக்கிற கோல்டு, முலாம் பூசப்பட்டிருக்கிற கில்ட் என்று சொல்வார்கள் அல்லவா, தங்கம் அல்லாத போல தோற்றப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு வெளிப்பூச்சிக்கு வேண்டுமென்றால் இது ஒரு பளபளப்பாகவும் ஒரு பெரிய ஒரு நிதிநிலை அறிக்கை தமிழக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை போல தோற்றமளித்தால் கூட மக்களுக்கு பயன் தராத பட்ஜெட் என்றுதான் அண்ணா திராவிட கழகம் குற்றம் சாட்டினார். இந்த நேரத்தில் 1000 கோடி மதுபான ஊழல் செய்திருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிற வேளையிலே இந்த நிதிநிலை அறிக்கை தோல்வி. இல்ல சார், இப்போ மாநிலத்துடைய பட்ஜெட்டுங்கிறது வந்து அடுத்த ஒரு வருடத்திற்கான செய்முறைக்கான நிதி ஒதுக்குவதற்கான தேவைகள், அதுல வருவாய் இவ்வளவிற்கு செலவு இவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கு, இதுல 1000 கோடி ஊழல் நடந்திருக்குங்கிறது மறைப்பதற்கான சாத்தியக்கூறு இதுல என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது வந்துங்க 1000 கோடி ஊழல் எவ்வளவு பிரச்சனை எடுத்திருக்க வேண்டும். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் நேர்மை சின்னங்கள் கொண்டிருக்கிற அரசர் கெஜ்ரிவால் கொள்கை ஊழல் முறையீடு சிறைச்சாலை அரவிந்த் கெஜ்ரிவாலே வடக்கு மாட்டி பல்வேறு செயல்களை காட்பட்டு இன்று ஆம் ஆத்மி டெல்லியிலே தோல்வியடைந்தது. அதே போல சத்தரிடம் இடம்தான் இருக்கிறோம். ஆக இந்த நிலை இது 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளை கடன் வாங்கி இருக்கிறார். இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கக்கூடிய அரசாங்கம் கடனில் தான் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் தவிர வேறொன்றும் இல்லை. மகிழ்ச்சிக்கு 1000 ரூபாய் என்பது 2000 ரூபாய் தருவதன் மூலமாக தேர்தல் வெற்றி பெற்று விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டால் இதே போன்று ஜெகன்மோகன் தோல்வியை செலுத்தினார். அதே இந்த அரசாங்கத்திற்கும் ஏற்படும். பலன் திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை வடிவமைத்திருக்க முடியும். அப்படி ஒரு திட்டங்களை செய்யவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அரசு ஊழியர்களுக்கு தரவிப்பதற்காக வாக்குறுதியை விளக்கினார்கள். இதை போல சிலிண்டர்களுக்கு மானியம், பெட்ரோல் டீசலுக்கு மானியம், இதுபோல் 100 நாள் 150 நாள் வேலையாக மாற்றுவது, 1000 ரூபாய் ஓய்வூதியத்தை 1500 மாற்றுவது போன்ற திட்டங்களை எல்லாம் அவர்கள் தேர்தல் வெளியிட்டார்கள். ஆனால் வேலை செய்த 100 நாள் வேலைக்கு 4 மாதமாக சம்பளம் இல்லை என்கிற நிலைதான் இந்த அரசாங்கம் இப்போது வெளிப்பூச்சு தங்கம் புலாம் பூசப்பட்டதை போல இருக்கிறதை தவிர தங்கம் அல்ல என்றுதான் இதனுடைய கருத்து. இல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க, பொறுப்புகள் இருந்திருக்கீங்க. ஆனா கூட இப்போ ஒரு அரசு என்பது கடன் வாங்காமல் செயல்பட முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப கூட திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரே நிமிஷம் ஐயா, ஒரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப செய்தியாளர் சந்திப்புல இந்த அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டை மறுத்து சொல்லுங்க, டெண்டர் முறைகேடுல முறைகேடே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுடைய பதில்? இல்ல, அதாவது வழக்கு என்பது கடன் வாங்குவது மூலமாக வழக்கு பெறுவது என்பது ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பாடம். அதில் மறுப்பதற்கு கடனே ஒரு முழுமையாக ஒரு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையாக இருந்தால் அது வழக்கு அடையாளம். கடனை முழுமையாக இந்த அரசாங்கத்தால் கடனால் தான் இந்த அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது குற்றச்சாட்டு. ஒன்று. இரண்டாவதாக மதுபான கொள்கையில் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருக்கிறது. இது 40,000 கோடிகளுக்கு மேலாக இருக்கலாம் என்று எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார். இந்த நிலைக்கு 1000 கோடி ஊழல் வந்திருக்கிறது. அடுத்தடுத்த கட்டத்தில் இது குறித்தான முழுமையான தகவல்கள் வெளியாகும். இப்போதைக்கு நான் இந்த ஊழல் நடைபெறவில்லை என்று மறுத்தாலும் கூட ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. ஆக இந்த வெளிப்படை தன்மை அவர் வெளிப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்று ராஜினாமா என்கிற ஒரு கருத்து எல்லா கட்சியும் பொதுவான விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் நாட்கள் செல்ல இது ஒரு பெரிய விவாதமாக மாறும்.
சரி. நன்றி திரு வைகை செல்வன், நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே மிக்க நன்றி.